ஏசப்பா நமக்காக முதலாவது வசனம் 33 வசனம் சொல்லுது. 33 வசனம் பாத்தீங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளர். யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளர். யாக்கோபு என்றால் திருடன் அர்த்தம். யாக்கோபு என்றால் பாவியின் அர்த்தம். யாக்கோபு என்றால் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். இந்த திருடன் என்ன பண்ணுவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? திருடன் என்ன பண்ணுவாங்க? திருடனை பிடிச்சி போலீஸ் கிட்ட கொடுப்பாங்க, ஜெயில போடுவாங்க. ஜெயில இருக்கிற ரொம்ப அன்பா எல்லாம் அன்னை தெரசா இருப்பாங்களா ஜெயில? வாடனே அடிக்கிறவங்க உதைக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ தவறு பண்றவங்க பாவிகளுக்கு யாருடைய ஆளுகை கீழே போகணும்? கொடூரமான தண்டிக்கிற மனுஷனுடைய கீழே தான் போகணும். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் பாவியா இருக்கும் போதும் நம்ம மேல இருக்கிற அதிகாரத்தை அன்பே ஒருவன கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் தவறான மனுஷன் கிட்ட கொடூரமான அதிகாரம் கிட்ட கொடுத்துறாம நம்ம மேல அதிகாரத்தை அவர் வச்சிருக்கிறாரா? கிறிஸ்துமஸ் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற அதிகாரத்தை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க உங்களை என்னையும் தவறான மனுஷன் கிட்ட, கொடூரமான மனுஷன் கிட்ட ஒப்பு கொடுத்துடல. நீங்களும் நானும் கொடுமைப்படுத்துகிற அதிகாரி கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவங்க. தப்பு பண்றவங்க அப்படியேப்பட்ட மனுஷங்கிட்ட தான் போகணும். ஆனால் தயவாய் ஆண்டவர் மேல் இறக்கம் வச்சு ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, இந்த சாலமோனுடைய பையன் ராஜாவா மாறினார். அவர் மாறின உடனே ஜனங்கள் எல்லாம் அவர்கிட்ட போன போது அவர் சொல்றாரு, எங்க அப்பா உங்களை கொடுமைப்படுத்தினாரு, நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். எங்க அப்பாவாவது நல்லவன், எங்க அப்பாவாவது கெட்டவன், நான் கேடு கட்டவன். அவன் சொல்றாரு, நான் அவரை எங்க அப்பாவோட கொடுமைப்படுத்துவேன். காரணம், நீங்க எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து துன்மார்க்கமா இருக்கிறீங்க. எனவே உங்க மேல இருக்கிற அரசாங்கம் என்கிட்ட வந்திருக்குது, நான் உங்களை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொல்றத பாக்குறோம். அப்படியாப்பட்ட ஆட்சிக்கிட்ட தான் நீங்களும் நானும் போக வேண்டியவங்க. நம்ம செய்த தவறுகள், கர்த்தரை விட்டு விலகின வாழ்க்கை, இப்படி எல்லாம் இருக்க வேண்டியது. ஆனால் கர்த்தர் தயவாய் நம்மை மன்னித்து நம்ம அதிகாரத்தை வேற எந்த பொல்லாத நபர்கிட்ட கொடுக்காம அவர் நம்ம மேல அதிகாரத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசி பார்க்கும்போது அவர் நம்ம மேல் அதிகாரம் செலுத்தினவராய், அவர் ராஜாவாய் இருந்ததை பார்க்கிறோம். லூக்கா 1 மார்க் மத்தேயு 7வது அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அதிகாரம் உடையவர் அவர் போதித்தார். ஏசப்பா மத்த ஊழியக்கார மாதிரி அப்படி அதிகாரம் இல்லாம போதிக்கல. பைபிள் சொல்லுது ஏசப்பா அதிகாரத்தோட போதித்தார். அவர் அதிகாரம் இல்லாதவரா இல்ல, அவர் அதிகாரத்தோட போதித்தார். ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அழைத்து பிசாசின் மேல, வியாதியின் மேலலாம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார் என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்க மத்த 28வது அதிகாரத்துல 18 வாசி பார்த்தா, உலகத்தின் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். உங்க மேல என் மேல இருக்கிற அதிகாரம் பிசாசு கிட்ட இல்ல, கர்த்தர் கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த அதிகாரத்தை, எந்த அசுத்த வல்லமைகளுக்கும், பில்லி சூனியத்துக்கும், மந்திரத்துக்கும், மற்ற எரிச்சல் நாவிகளுக்கு, பொறாமை நாவிகளுக்கு, எந்த எலுமிச்சை பழத்துக்கும் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் நம்ம அதிகாரம் கர்த்தர் கையில இருக்குது. ஹல்லேலூயா. எந்த உலக அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு காரியம் செஞ்சிடவே முடியாது. அவர் நமக்கான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்கிறது? இந்த 1வது அதிகாரத்துல 5 முறை கர்த்தர் நம்ம இறக்கம் வச்சிருக்கிறார். ஏசப்பாவோட அடையாளம் நம்ம மேல வச்சிருக்கிற இறக்கம். ஏசப்பா ஏன் இந்த பூமியில பிறந்தாரு? மனுஷன் மேல, உங்க மேல, என் மேல வச்சிருக்கிற இரக்கம் என்று 69வது வசனம் சொல்லுது. 5 முறை கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கம்னு போட்டிருக்கு. வேத 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 13 வாசிக்கும். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். மனாசாக்கு முன்பதாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் தவறுகள் செய்த போது கர்த்தர் அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரிட்ட வராத போது அவர்களால் நிர்மூலமாக்கினார். அவர்கள் எல்லாம் தன்னுடைய எல்லைகளை விட்டு அனுப்பினார். ஆனா மனாசே மறுபடியும் ஆண்டவரத்துல மனம் பொருந்தின போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஏசப்பா இந்த பூமியில வந்து பிறந்தது நமக்கு சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கம். ஹல்லேலூயா. அவர் நம்ம விட்டு விலகி போய் விடாம, ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்துல மனுஷன் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான். ஆனா ஆண்டவர் தண்டிக்காம இந்த மனுஷன் விட்டு போயிட்டான், பிரச்சனை இல்ல, நான் அவனை போய் தேடி போறேன்.
அவர் நம்ம மேல் இறங்கி மறுபடியும் வந்து காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்துல ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டவன ஆண்டவர் சொன்னார், அவன் மேல இறங்கி அவன் மேல இந்த பிசாசை விலக்கினாராம். இந்த பிசாசு அவனுக்குள்ள போகுதுன்னா அவன் பாவ வாழ்க்கை இல்லாம பிசாசு அவனை பிடிக்க முடியாது. அந்த அதிகாரம் பிசாசு கிடையாது. ஒரு பாவ வாழ்க்கை, இப்போ நம்ம போன்லயோ நம்ம கம்ப்யூட்டர்லயோ ஒரு வைரஸ் வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க தேவையில்லாத ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அது கூடவே இந்த வைரஸ் வந்துடும். இப்ப அவனுடைய காரியத்தை டவுன்லோட் பண்ணும்போது தான் இந்த வைரஸ் எல்லாம் வருமே தவிர அது தேவையில்லாம நம்ம கிட்ட என்ன பண்ணாது, நம்மளா அது பர்மிஷன் கொடுக்குறோம். அது போல பிசாசு நம்மளுக்குள்ள வரணும்னா நம்ம சில தவறான காரியங்களை வச்சிருப்போம். அந்த மனுஷன் சில தவறான காரியங்களை வைத்திருந்த போது பிசாசு ஆட்பட்டிருந்தான். ஆண்டவர் நீங்களும் நானுமா இருந்தாருன்னு சொல்லியிருப்போம், நீ தப்பு பண்ணல அதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற, நீ போய் தொலைன்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் அன்பே உருவானவர். அவன் தவறு செய்து மாட்டியிருந்த போதும் அவன் மறுபடியும் வந்து இயேசுவிட ஜெபம் பண்ணாத போதும் ஆண்டவர் அவன் மேல் இறங்கி அவனுக்கு இருந்த வியாதிகளை மாற்றினார், அவனுக்கு இருந்த காயங்களை மாற்றினார், அவனுக்கு இருந்த பிசாசெல்லாம் துரத்தி அவனை மறுபடியும் கட்டினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் இரக்கமே உருவான தெய்வம். நீங்கள் நான் அவர்கிட்ட திரும்பும் போது நம்ம மேல் கரிசனையோடு இறங்கி நமக்கான அற்புதங்களை அவர் ஆச்சரியமாய் செய்கிறவர். ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் ஜோக்கு முடிஞ்ச உடனே சிரிக்கிறோம். ஒரு பொண்ணு ஒரு பாஸ் என்ன பண்ணாரு, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தாரு. பிரசங்கமா அந்த பொண்ணை முதல்ல நிறுத்துவாரு, பாட்டு பாடுறதுக்கு முதல்ல நிறுத்துவாரு, எல்லா வேலையும் எல்லா பொறுப்புலையும் முதல்ல நிறுத்துவாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது நம்ம தான் இவ்வளவு இருக்கிறோம், இந்த பொண்ணை மட்டும் பாஸ்டரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த பொண்ணு ஒரு நாள் என்கிட்ட சொல்லுச்சு, சிலுவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிலுவைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுச்சு. அந்த சிலுவை மேல, ஆண்டவருடைய சிலுவை மேல இவ்வளவு தாகமா இருக்குது, அதனால இந்த பொண்ணை நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன், இந்த சிலுவை மேல இவ்வளவு அன்பு இருக்கிறதுனால இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்ன போது சொல்லிச்சான், சிலுவைனா அந்த சிலுவையில பாஸ்டர், நம்ம சர்ச்சில் சிலுவைநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் விரும்புறேன், அவரைத்தான் நான் அவர் மேலதான் நான் பாசமா இருக்கிறேன்னு சொன்னேன் தவிர. அப்பதான் சொன்னாரு, இந்த பொண்ணுக்கு போய் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமே சொன்னாராம். நம்ம நிறைய நேரம் இப்படி தவறா ஆண்டவரை புரிஞ்சிடும். ஆண்டவர் நம்ம மேல இறக்கம் இல்ல, ஆண்டவர் நம்ம மேல தவறான புரிதல் இல்ல, நம்மள நாமே நொந்து கொண்டிருப்போம். இல்ல, அவர் நம்ம மேல் இரக்கமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. கடைசியா சங்கீதம் 18:2-4 வாசி. 18வது அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சக கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். மரண கட்டுகளை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. தாவீது தேவனுடைய வாழ்க்கையில் எத்தனை துர்ச்சன பிரவாகம், பயங்கள் அவனை நிரப்பினது. அவனை மரண கட்டுகள், எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அப்படின்ற போது ரட்சணிய கொம்பாய் கர்த்தர் வந்தார்னு பைபிள்ல பாக்குறோம். ஆண்டவரை பத்தி லூக்கா 1:75 சொல்லுது, இயேசப்பா நமக்கு ரட்சணிய கொம்பு. ஹல்லேலூயா. ரட்சணிய கொம்பு என்றால் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ராஜா அதுக்கு முன்னாடி கோட கொடுத்து மொட்டுட்டு போய் நிற்பாரு. அவர் அங்க போய் நின்னுட்டாங்க, அந்த நாடு ஜெயிச்சிரும். நீங்களும் நானும் நம்மளுக்கு விரோதம் எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் இருக்கலாம், இயேசப்பா நமக்காக பிறந்ததுனால அவர் நமக்கு ரட்சணிய கொம்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி எத்தனை மரண கட்டுகள் இருக்கலாம், எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத மனுஷனுடைய கட்டுகள் இருக்கலாம், நமக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, வியாபாரங்களுக்கு விரோதமா தொல்லை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் ரட்சணிய கொம்பு இருக்கிறதுனால அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயத்தை தர அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அதே தலை உயர்த்த நமக்கு வெற்றியை தர அவர் வல்லமையுடையவர். இந்த ரட்சணிய கொம்பு விசேஷமா ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, அது ஜெயத்தை, அந்த ராஜா முன்னாடி கொம்பு எடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த நாடு ஜெயிச்சிடும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கு முன்பாக ரட்சணிய கொம்பா இருக்கிறார்னா நம்ம ஜெயிக்கிறவர்கள். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணணும். கண்ணில் மூடி ஹல்லேலூயா. திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, நீங்க எந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவங்க தயவு செய்து எழுந்து முன்னாடி வரும்படி ஒரு அப்பாய் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. பாட்டெல்லாம் சேர்ந்து பாடலாமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை
என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தான் ஓடி வா. தன்னை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தன்னை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தன்னை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவர் சொன்னார், அப்போ உங்களுக்காக விற்கப்படுகிற சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. யார்கிட்டயா நம்ம பாவங்களெல்லாம் தேவனுக்கு அறிக்கையிடுவோமா? பைபிள் சொல்லுது, ஒருத்தர் அபாத்திரமா இல்ல பங்கு கொள்ளாதபடி தன்னைத்தானே நிதானித்து அறிய கடவுள். ஆண்டவரே, எங்க குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பீராக, எங்களை கழுவுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளினால, எங்கள் வார்த்தைகளினால, ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகள், ஆண்டவரே, எங்கள் பணம் பேசின பொய்களை மன்னியும், பேசின கெட்ட வார்த்தைகளை மன்னியும். ஆண்டவரே, அப்போ பொறாமைகளை மன்னியும்.